ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஓவன் இல்லாமல் ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக செய்கிற ஹோம்மேட் சிக்கன் பீஸா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு பீட்சாவுக்கு தேவையான மாவை குழைச்செடுக்கிறதுக்காக 125 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் சீனியையும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்து கொள்ளலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியையும் சேர்த்து நல்லா குழைச்செடுத்து கொள்ள வேணும். நான் சொன்ன அளவுகளுக்கு கூட தயிரையோ தண்ணியையோ சேர்த்து கொள்ளாதீங்க. அப்படி சேர்த்து கொண்டா மா பசத்தன்மையாக வந்துடும். மாவை குழைச்செடுத்தாச்சு. கையில் எடுத்து பார்க்கும்போது ஹார்டாகவும் இல்லாமல் கையிலையும் ஒட்டாமல் இப்படியான கன்சிஸ்டன்சியில் இருக்க வேணும். மா நல்லா சாஃப்டாகி செட் ஆகிறதுக்காக 30 நிமிஷம் ஒரு மூடியால் மூடி வச்சுக்கொள்ளுவோம். இனி பீட்சாக்கு தேவையான சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து கொள்ளுவோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த 100 கிராம் சிக்கனை சேர்த்து இதோட 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். கோல்டன் ப்ரௌன் கலரில் சிக்கன் பொரிஞ்சு ரெடி ஆகிட்டுது. இனி குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். 30 மினிட்ஸில் மா நல்லா சாஃப்டாகி செட் ஆகி ரெடி ஆகிட்டுது. மீடியம் சைஸ் பேனில் பீட்சா செய்ய போகிறதால மாவை 2ஆக பிரிச்செடுத்து கொள்கிறேன். லார்ஜ் சைஸ் பேனில் செய்கிறேன்டா இந்த மாவை ஒரு பீட்சாவுக்கு அப்படியே யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாவை தூவி கொண்டு பீட்சாவுக்குரிய பேஸை ரெடி பண்ணி கொள்ளலாம். குக்கரில் செய்கிறதால ஆயிலும் மொத்தமாக இருந்தால் வேகாது. ஸோ ஆயிலும் மொத்தமாக இல்லாமல் ஓரளவு திக்னஸில் உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இவ்வளவுக்கு திக்னஸ் இருந்தாலே நல்லா வேகும். குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு பேன் ஹீட் ஆனதும் பீட்சா மாவை ஒரு மூடியால் மூடி 2 மினிட்ஸுக்கு வேக விட வேணும். 2 மினிட்ஸில் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டு கொள்ளலாம். இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு பீட்சாக்கு தேவையான டாப்பிங்ஸை சேர்த்து கொள்ளுவோம். ஃபஸ்ட்டுக்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சோஸ் சேர்த்து கொள்கிறேன். விருப்பமண்டா பீட்சா சோஸையும் சேர்த்து கொள்ளலாம். இதுக்கு மேலே மொசரெல்லா சீஸையும் சேர்த்து கொள்கிறேன். இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த கேப்சிகத்தையும் சேர்த்து கொள்கிறேன். இதோட கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கனையும் சேர்த்து கொள்ள வேணும். காரத்துக்காக ஒரு பிஞ்ச் சில்லி ஃப்ளேக்ஸையும் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு தூளையும் சேர்த்து கொள்கிறேன். இனி குக்கரில் ரொட்டிக்கல் ஒன்றை வச்சு அதுக்கு மேலே பீட்சா பேனை வச்சு குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சு கொண்டு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். ரொட்டிக்கல்லுக்கு மேலே வச்சு வேக வைக்கிறதால எரியாமல் சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வரும். பீட்சா ரெடி ஆகிட்டுது. சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். வாவ், சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான ஓவன் யூஸ் பண்ணாமல் ஈஸ்ட்டும் போடாமல் செய்த ஈஸியான ஹோம்மேட் சிக்கன் பீஸா ரெடி ஆகிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.